الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم: الله الذي سخر لكم البحر لتجري الفلك فيه بأمره ولتبتغوا من فضله ولعلكم تشكرون. وسخر لكم ما في السماوات وما في الأرض جميعا منه إن في ذلك لآيات لقوم يتفكرون. قل للذين آمنوا يغفروا للذين لا يرجون أيام الله ليجزي قوم بما كانوا يكسبون. آمنا بالله صدق الله مولانا العظيم. சக்திக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியவர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய சக்தியை பல்வேறு வசனங்களில் எடுத்துரைக்கிறான். எதற்காக அவன் தன்னுடைய அருள் மறையிலே பல இடங்களில் தான் மிகப்பெரிய சக்தி உள்ளவன், மிகப்பெரிய வல்லமை உள்ளவள் என்று ஏன் எடுத்துரைக்க வேண்டும் என்று சொன்னால், அடியார்கள் மனிதர்கள் எவ்வளவு உயர்ந்த பதவிக்கும் இடத்திற்கும் சென்றாலும் அவர்கள் எல்லாம் பலகீனமானவர்கள் என்கிற ஒரு உணர்வு வருவதற்காக வேண்டித்தான். நம்ம எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் உயரலாம், பெரிய வல்லமை, அது இது பட்ட பதவி, செல்வம், செருக்கு, இல்ல உடல் பலம், அறிவு, ஞானம் என்று எல்லா வகையிலும் நாம் சிறந்து விளங்கினாலும் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் ஜீரோ தான். அவன் தான் இதையெல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் என்கிற உணர்வு வர வேண்டும். இன்று ஓதப்பட்ட சுபவுடைய அந்த வசனங்களில் நிறைய அற்புதமான செய்திகள் அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிறது. அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிறான். ஒரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்வான்: அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், உங்களுக்கு அவன் கடலை வசப்படுத்தி கொடுத்தான். யோசித்து பாருங்க, கொஞ்சம் வெள்ளம் வந்தவுடன் நாம் எல்லாம் மாடிக்கு ஏறிடுவோம். ஒரு மழை பொழிந்து தரையிலே வெள்ளம் வலித்தோடினால் என்னமோ தெரியலையே என்று நாம் அடித்து பிறண்டு அப்படியே என்ன செஞ்சு நம்மளை காப்பாற்றிக் கொள்ள மேலே ஏறி விடுகிறோம், அல்லது வீட்டை காலி பண்ணிட்டு வரதுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அடியார்கள் ஐயா, உங்களுக்கு அவன் கடலை வசப்படுத்தி கொடுத்தான். எதற்காக? லிதஜ்ரியில் ஃபுல்கு ஃபீஹி பிஅம்ரிஹி, அல்லாஹ்வின் உத்தரவை கொண்டு அதிலே கப்பல் செல்வதற்காக. இங்கே 3 விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறார் என்று திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். நம்பர் 1, கடலிலே கப்பலை செலுத்துவதற்கு அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். காற்றும் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியான படைப்பு. அதனுடைய சக்திக்கு நாம சொல்ல வேண்டியதில் அது அப்படித்தான் வீசும். வீசிச்சுன்னா அந்த கூரை, இந்த கூரை, கட்டிடத்தை எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். அந்த மாதிரியான வல்லமை மிகுந்த ஒரு படைப்பு காற்று என்பது. அப்போ கப்பல் கடலிலே செல்வதற்கு முதல் கட்டமாக அல்லாஹ் காற்றை நமக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அதுவே அவனுடைய வல்லமையின் ஒரு பெரிய ஒரு முன்மாதிரி. இரண்டாவது, கடலை, தண்ணீரை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். பாருங்க, தண்ணீர் அது எவ்வளவு கனமான படைப்பு, ஆனாலும் அந்த கப்பலை மூழ்க வைக்காமல் அப்படி மேலேயே வைத்திருக்கிறது. அந்த தண்ணீருடைய வளவளப்பு அதை அப்படியே உள்ளே இழுக்கவில்லை, மேலோட்டமாகவே வைத்து அது பயணம் செய்ய வைக்கிறது. மூன்றாவது, முதலாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தயாரித்தார்களே கப்பல், அந்த கப்பலுடைய பலகை மென்மையான பலகையாக இருந்துச்சு. ரொம்ப கனமான வெயிட்டான பலகை கிடையாது. ஏன்னா ரொம்ப வெயிட்டா இருந்த கீழே போயிடும். ரொம்ப வெயிட்டான ஒரு பொருளை நம்ம தண்ணீரில் போட்டோம்னா அது மிதக்காது, அப்படியே கீழே போயிடும். அப்போ ஒரு மீடியமான அளவிலே ஒரு நல்லது ஒரு பலகையை கொண்டு ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலில் கப்பல் தயாரித்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்காக, அவங்களுக்கு முன்னால கப்பல் தான் கிடையாது துன்யாவில். அவங்க தான் முதலில் தன்னை கொண்டு ஈமான் கொண்ட மக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி கப்பலை தயாரித்தார்கள். அல்லாஹ்வே கற்றுக் கொடுத்தார். கப்பல் தயாரிக்கக்கூடிய பணி அல்லாஹ் கற்றுக் கொடுத்து, இப்படி பலகை எடுங்கள், இப்படி அருங்கள், இப்படி அதை ஜாயின் பண்ணுங்கள் ஆணியை கொண்டு என்று அல்லாஹ் அப்படியே கற்றுக் கொடுத்தான்.
இன்னைக்கும் கப்பல் துறையினுடைய அந்த துறைக்கான பெயர் நேவி டிபார்ட்மெண்ட் என்று சொல்வார்கள். அந்த நேவி என்பது நூஹ் என்கிற பெயரில் இருந்து மருவியது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்கிற அந்த பெயரில் இருந்து மருவிய ஒரு வார்த்தை தான் நேவி என்பது. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காற்றை நமக்கு வசப்படுத்தி கொடுத்து, கடல் தண்ணீரை நமக்கு வசப்படுத்தி கொடுத்து, அதற்கு மேலே கப்பலை அல்லாஹ் பயணிக்க செய்கிறான். நம்மை அதிலே அமர்த்தி வைத்து நாம மட்டும்தான் உட்கார்ந்து அல்லாஹ் அக்பர். கப்பலிலே வரக்கூடிய சரக்குகள் கண்டெய்னர்களை நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய வல்லமை எவ்வளவு உயர்ந்தது. எப்படி அல்லாஹ் இந்த கப்பலை தண்ணீருக்குள் மூழ்க வைக்காமல் மேலேயே அப்படியே கொண்டு வருகிறான் என்று ஆச்சரியப்படுவோம். இப்படி நமக்கு எல்லாவற்றையும் வசப்படுத்தி கொடுத்து நம்மளை பார்த்து சொல்றான், நீங்க இவ்வளவு ஒரு பெரிய அந்தஸ்துக்கு வந்துட்டீங்க. கப்பல் தயாரிக்கிறீங்க, அந்த கப்பலை தண்ணீருக்கு மேலே ஓட்டுறீங்க, காற்றை கிழித்து கொண்டு அது போகிறது. நீங்க இஷ்டப்பட்ட இடத்துக்கு போய் பயணம் செய்து, இஷ்டப்பட்ட இடத்துக்கு பயணம் செய்து போய் வியாபாரம் செய்றீங்க, லாபங்களை சம்பாதிச்சு வர்றீங்க. இது எல்லாவற்றுக்கும் மத்தியில உங்களிடத்திலிருந்து வெளியாக வேண்டியது லஅல்லக்கும் தஷ்குரூன், நன்றி செலுத்தக்கூடிய தன்மை வெளியாகும். நல்லா வசப்படுத்தி கொடுத்தது எதற்காக அல்ல, கால் தரையில நிற்காமல் பெருமை எடுப்பதற்கு அல்ல. வசப்படுத்தி கொடுத்தது எதற்குன்னு சொன்னா நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். இன்னைக்கு பாருங்களேங்க, இவ்வளவு பெரிய படைப்புகள் எல்லாம் இருக்கு துனியாவில். அதை அல்லாஹ் மனிதர்களுக்காக வேண்டியே அதை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்ப நாம அதை பயன்படுத்துகிறோம். பயன்படுத்தி சுக்குர் செய்யறோமான்னு பாருங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோமா என்று பாருங்க, மிக கம்மியாகத்தான். அல்லாஹ்வே ஒரு வசனத்தில் சொல்கிறான், வகலீலும் மின் இபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்களிலே நன்றி செலுத்துபவர்கள் குறைவு என்று அல்லாஹ் சொல்கிறார். அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஒரு முறை தவாப் செய்து கொண்டிருந்தார். தவாஃபில் அவர்களிடத்தில் இப்படி துஆ செய்யறாங்க, இடத்துல அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கரீனி, அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கரீனி அப்படின்னு துஆ செஞ்சாங்க. அல்லாஹ்வே அந்த குறைந்த நபர்களில் என்னையும் ஆக்கிவிடு, அந்த குறைந்த நபர்களில் என்னையும் ஆக்கிவிடு துஆ செஞ்சாங்க. விலங்கல்ல கூட எடுத்த தோழர்களுக்கு அது என்ன குறைந்த நபர்களில் என்னையும் ஆக்கிவிடு, அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கரீன் அப்படின்னா என்ன பொருள் அவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டபோது அவங்க சொன்னாங்களா, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், வகலீலும் மின் இபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் நன்றி செலுத்துபவர்கள் குறைவுன்னு சொல்றான். அந்த குறைஞ்ச ஆட்கள் என்னை ஆக்கிடு, நன்றி செலுத்தக்கூடிய ஆட்கள் என்னையும் ஆக்கிடுன்னு நான் கேட்டேன்னு சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா, இவ்வளவு அவனுக்கு தந்திருக்கிறேன், கடல் தண்ணீர், இது மட்டுமல்ல, வஸக்கரலக்கும் மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி ஜமீஅன் மின்ஹு, வானங்களில் உள்ள பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக நான் தந்து விட்டேன் என்று அல்லாஹ் சொன்னார். உண்மைதானே? உலகத்துல மனிதன் நுழையாத துறைகளே இல்லை, மனிதன் சாதிக்காத திறமைகளே இல்லை, எவ்வளவோ சாதிக்கிறான். அங்க விண்வெளிக்கு சமீபத்தில் கூட GSLV ராக்கெட் அது 5வது 6வது அனுப்பப்பட்டுச்சு. இப்படி வான்வெளியிலே நம்முடைய சாகசங்கள், பூமியிலே நாம் செய்யக்கூடிய பல்வேறு சாதனைகள், இதுவெல்லாம் நாம செய்யணுமா? நம்முடைய படைப்பே பலகீனமான படைப்பு. மனிதனுக்குள் ஒரு சிறு காய்ச்சல், ஒரு தலைவலி, ஒரு பல்வலி, கண்ணுக்கு தெரியாத பல்வலி வந்தால் அப்படியே தோண்டி விழுந்துடுறான். ஆனால் அல்லாஹ் மனிதனுக்குள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த சக்தி, இவைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். இது எல்லாவற்றுக்கும் நம்மிடத்தில் அல்லாஹ் எதிர்பார்ப்பது நன்றி செலுத்தக்கூடிய ஒரு சுபாவத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எப்பொழுதும் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நியாமத்து கிடைத்தால் உடனே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல ஹதீஸ்ல வருது. அல்ஹம்துலில்லாஹ் என்பது ரஸு ஷுக்ர், ஷுக்ருடைய தலையான வார்த்தை, மெயினான வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி பழகுவது. அதை அடுத்து நமக்கு என்னென்ன நியாமத்துகள், என்னென்ன சக்திகளை அல்லாஹ் தருகிறானோ அதையெல்லாம் அந்த வழியில அவன் விரும்புகிற வழியில பயன்படுத்துவது. இதுவும் ஷுக்ருடைய அடுத்த கட்டம். ஒன்று வார்த்தையால் ஷுக்ர் செய்வது, இன்னொன்று உள்ளத்தால் அல்லாஹ்வின் மீது ஈமானை அதிகப்படுத்துவது, மூன்றாவது செயல்பாடுகளால் வெளிப்படுத்துவது. நமக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துகளை அவன் விரும்பிய வழியிலே நாம வெளியாக்குவோம். அறிவை கொடுத்திருக்கிறானா, புத்திசாலித்தனத்தை கொடுத்திருக்கிறானா, அதை கொண்டு 4 பேருக்கு 4 விஷயத்தை சொல்லி தருவது. கையிலே உழைப்பை தந்திருக்கிறானா, அந்த உழைப்பின் மூலம் முதலில் நம்முடைய குடும்பத்தாரை பார்ப்பது, பிறகு நம்முடைய உறவினர்களை பார்ப்பது, பிறகு ஏழை எளிய மிஸ்கீன்களுடைய வாழ்க்கையில் உதவுவது. இது அடுத்து ஒவ்வொன்றுமாக நமக்கு கொடுக்கப்பட்ட
கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் நாம் செலுத்தக்கூடிய நன்றி என்னவென்றால் அதை நாம பிறருக்கு கொண்டு போய் சேர்ப்போம். இதைத்தான் நாம் எதிர்பார்க்க. மற்றபடி நாம இதை பயன்படுத்தி அவனுடைய வல்லமையை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே இருப்பதல்ல. அவனுடைய வல்லமையை புரிந்த பிறகு அவனுக்காக வேண்டி வாழ்வது, இதுதான் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறான். வல்ல நாயன் நம்மை ஷாக்கிரீன்களிலே, சுக்ர் செய்யக்கூடிய மக்களிலே, நியமத்துகளை அல்லாஹ் நோக்கி தந்ததற்காக வேண்டி அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் ஆக்கியர்கள் வருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.